ஏனோக்கை குறித்து நாம் வேதத்திலிருந்து தியானித்தோம். அவர் கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவருக்கு குமாரரும் குமாரத்திகளும் குடும்பம் இருந்தது. அவன் தேவன் நியாயந்தீர்க்க வரப்போகிறார் என்று அவன் பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவன் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து 300 வருடம் 65 வயதில் ஆண்டவரை கண்டு கொண்டு ரட்சிக்கப்பட்டு 365 வருடம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து பரலோகத்துக்கு அவரோடு கூட உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்வதற்கு முன்பே நற்சாட்சி பெற்று இருந்தார். சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 11வது அதிகாரத்தில் நற்சாட்சி பெற்ற விசுவாச வீரர்களை பற்றி சொல்கிறப்ப ஏனோக்கையும் சொல்லிட்டு அடுத்த வசனமே சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அவர் இருக்கிறார், அவரை தேடுகிறவர்களுக்கு தக்க பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோம், அவரை தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தக்க பலனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்காக அவர் பக்தி வைராக்கியம் உள்ளவராக செயல்படுகிறார். நாம் கர்த்தருக்கென்று பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 15 நம்ம வாசிக்க கேட்டோம். பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரையும் பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வர வேண்டும். தேவனுக்கென்று நம்மை பரிசுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்கள் அவர்கள் சிறையிருப்பில் போய் நிந்திக்கப்பட்டு மற்றவர்கள் பரியாசம் பண்ணி உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகள்லாம் கேட்டு அவர்களை அவமானப்படுத்துகிற பொழுது இதெல்லாம் பார்த்துட்டு கர்த்தர் சும்மா இருக்கிறவர் கிடையாது. 18வது வசனம், அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். வைராக்கியம் கொண்டு கர்த்தர் நம் மீது வைராக்கிய வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதும் நம்மை பெருக பண்ணுவதும் அவருக்கு பிரியமாக இந்த பூமியிலே வாழ்வதும் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை அப்படி வைராக்கியம் உள்ளவர்களாக அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயும் கொடுக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் வரக்கூடிய வடதிசையிலிருந்து வரக்கூடிய அந்த எதிரிகளை மேல்கடலுக்கும் கீழ்கடலுக்கும் துரத்தி வனாந்தரம் உள்ள இடங்களில் விரட்டி விடுவார்.